ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பற்றி என்னென்னு பார்த்தோம் லாஸ்ட் இதில். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெர்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம நோடு க்ரியேட் பண்ணுறோம்ல, சேம் அதே மாதிரி தான் மெர்ஜ் யூஸ் பண்ணுவோம். பட் அது எப்படி யூஸ் பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி டாக்கர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சர்வர் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டாக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இது பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் இது வேறு இது லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி வந்து என்னோடய டெஸ்ட்டுக்கு நான் ஒன்று ரன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது நான் இது பண்ணிக்கிறேன். அது 8676. நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்படி வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் நோடு ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட்டு இந்த சிட்டி கிண்டி தாம்பரம் சம்திங் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் டேட்டா அழிஞ்சிருக்கும். ஏன்னா நான் டாக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து இது பண்ணேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணனா உங்கள் டேட்டா ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டப் நான் லிங்க் போட்டிருப்பேன், நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க. மொதல் 3 வீடியோ யூடியூப் லிங்க்கும் போட்டிருக்கேன். டாக்கர் ஃபைல் எப்படி நான் அது க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போதைக்கு எதுவும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். இது எப்படி வந்து டம்ப் பண்ணணும், லோடை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்தர் அப்கமிங் வீடியோவில் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோன்னா நம்ம வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணுறோம், இந்த போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இதில் தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் லாகின் பண்ணல, 7474 நம்ம அந்த ஹோஸ்ட் மூலமாக லாகின் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம 8484 நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி அதில் தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணி ஓடிட்டுருக்கு. 8484 போனீங்கனாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 8686 வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்ட் நம்ம என்ன அது கொடுத்தோமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சுற்றி வளர்ச்சி இருக்க விரும்பலை, டக்குன்னு கண்டென்ட் போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு க்ரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன். நம்ம நோடு க்ரியேட் பண்ணணும், ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், வேரியபிள் யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லை தேவையில்லைன்னா விட்டுலாம். இப்போ நான் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வேரியபிள் என்ன பண்ணணும், ஒரு பர்சன் வச்சுக்கிறேன். பர்சன் நம்ம ஒரு ஆட்ரிபியூட் நேம் இதெல்லாம் பாஸ் பண்ணணும். எம்டியாக க்ரியேட் பண்ண வேணாம். எப்போவுமே நீங்கள் ஒரு நோடு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஆட்ரிபியூட் கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக சில ரெக்யூர்டான ஃபீல்டு ஆட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் அப்கமிங் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து நேம் என்ன கொடுக்குறேன்னா ஜான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரிட்டன் வந்து நான் என் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நோடு க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு பர்சன் க்ரியேட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணால் அது ஒரு ஆட்ரிபியூட் நேம் ஜான் இருக்குது, இங்கே காட்டுறது. இப்போ நான் இதே ஒன்று என்ன பண்ணுறேன்னா, தெரியாமல் நான் வந்து நேம் ஜான் வச்சுருக்கேன். திருப்பி நான் இது பண்ணிட்டு ஏஜ் வந்து நான் 18 சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா கொடுக்கும்போதுனா இங்கே வந்துடுது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோடு இங்கே 2ன்னு சொல்லி காட்டுது. பர்சன் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம லாஸ்ட் டைம் பண்ணுவோம் மேட்ச் கூட யூஸ் பண்ணுறோம். மேட்ச் எதுக்குன்னா இதுக்கு என்ன நோட்லாம் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு இங்கே என் கொடுக்குறேன். ஸோ எதுனாலும் எந்த லேபிள்னாலும் எடுத்துக்கூடும், பர்சன் இல்லை எந்த லேபிள்னாலும் எடுத்துக்கூடும். ரிட்டன் என். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜான் வருது. ஒரு இதில் நேமு, இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு வந்து 18 நேமு வித் ஏஜ் 18 வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம இதுதான் அது க்ரியேட் பண்ணோம், ஏஜ் கொடுக்காம. இப்போ திருப்பி நீங்கள் இது பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா புதுசாக க்ரியேட் ஆகும். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கா இல்லையா அதெல்லாம் செக்கே பண்ணாது. க்ரியேட்டு நீங்கள் கொடுக்குறத அப்படியே க்ரியேட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அப்டேட் பண்ணணும் இது பண்ணணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மேட்ச் இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் போடுறேன். இப்போ நம்ம மெர்ஜ் தான் இங்கே மோஸ்ட்லி வந்து சேஃபஸ்ட்டு எல்லாருமே மெர்ஜ் தான் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க க்ரியேட் பண்ணுறதுக்கும் எல்லாமே. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ மெர்ஜுன்னு போட்டுட்டு நீங்கள் அதே தான் எப்பயும் போல தான் இது பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் என் பர்சன் நேம் வந்து பார்த்திங்கன்னா டியோன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா நான் மற்ற இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியோன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. நேம் அது மட்டும் தான். இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் வந்து உங்களுக்கு அதே ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
2 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் அகெயின் நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு டிஓ மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது இந்த நேம் கீவேர்டில் எக்ஸிஸ்டிங்கில் ஏதோ ரெக்கார்டு இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டு இருக்குது, இந்த ஆட்ரிபியூட்டோடு அப்படியே இருக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு அங்கே போய் இதாயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே நீங்கள் நினச்சிக்கலாம், இப்போ நம்ம வந்து டிஓ இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம ஏஜ் வந்து நம்ம வந்து 18 போட்டால் என்ன நடக்கும், ஸோ அதே இதில் போய் அப்டேட் ஆகும்னு நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே என்னென்ன நடக்கும்னா இங்கே டிஓன்னு ஒன்று இருக்கா, நேம் ஏஜ் இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு நேம் மட்டும் தான் இருக்கும். என்ன நடக்கும்னா அந்த மெர்ஜ் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கீவேர்டு ஐ மீன்ஸ் ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட் கொடுக்குறீங்களோ அந்த ஆட்ரிபியூட் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கான்னு போய் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அது இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணாது, அப்படி இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சப்போஸ் புதுசாக நீங்கள் ஆட்ரிபியூட் இப்போ டிஓவே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடுறீங்க ஏதோ இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அது புதுசாக எக்ஸாக்டாக போய் செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு, இது நேம் மட்டும் இது உங்களுக்கு ஸ்பேஸோடு வந்திருக்கு பாருங்கள், இங்கே அந்த ஸ்பேஸோடு வந்திருக்கு. ஸோ இங்கே எக்ஸாக்டாக அதை செக் பண்ணிவிட்டு இது பண்ணும். மோஸ்ட்லி வந்து இது என்ன இது பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறீங்க எக்ஸிஸ்டிங்கோட, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நோடு அது என்ன இந்த நோடு இருக்கா இல்லையா நம்மளுக்கே தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 நோடு க்ரியேட் பண்ணுறோம், சம்திங் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு 1000 பண்ணும்போது நீங்கள் எதே லேக்ஸு க்ரோஸ் கணக்காக போகும்போது ரெக்கார்டு அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நீங்கள் டூப்ளிகேட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியாமல். நீங்கள் அதை ஃபைன் பண்ணி அதை டெலீட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மெர்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஏஜ் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் மூலமாக கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மெர்ஜுக்கும் உங்களுக்கு அந்த க்ரியேட்டுக்கும் உள்ளது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டாஸ்க்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பர்சன் இல்லாமல் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஒரு சிட்டி ஒரு ஸ்டேட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு புது நோடு க்ரியேட் பண்ணுங்கள். அந்த நோடு க்ரியேட் பண்ணி லாஸ்ட் டைம் ப்ரீவியஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போட்டு சென்னை மேப் பண்ணுங்கள். சென்னை வந்து தமிழ்நாடு மேப் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பை போட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதை டூப்ளிகேட் இல்லாமல் ரெடி பண்ணுற மாதிரி இது பண்ணுறது மூலமாக க்ரியேட் மூலமாக பண்ணுற டூப்ளிகேட் மூலமாக தப்பு பண்ணுங்கள். அப்போ தான் லேர்ன் அதிகமாக பண்ண முடியும். தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் மூலம் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது தான் இதாகும். ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.